அதுக்கப்புறம் அவங்க மட்டும் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்களா? ஆப்போசிட்ல உதயநிதி ஸ்டாலினும் தான் அப்படி பண்ணாரு. அப்படிதானே பேசினாரு. இவர் மட்டும் பேசலையே. அங்க இருக்கவங்க எல்லாருமே தான் கலாய்ச்சிட்டு, அங்க இருக்கவங்க எல்லாரும் ஒழுங்கா இல்லல்ல. அங்க அவங்க அந்த டீசென்சி மெயின்டெயின் பண்ணல, எதுவுமே பண்ணல. ஜாலியா பேசிக்கிட்டு சிரிச்சுட்டு அப்படியே தான் இருக்காங்க. விஜய் மட்டும் அப்படி பண்றாரு இல்லல்ல. 50 நாள்ல 5 வருஷமா ஆண்டவங்களுக்கே இன்னும் எதுவுமே புரியலைன்றாங்க. 50 நாள்ல உட்காந்து இவ்வளோ சீக்கிரம் எல்லாமே புரிஞ்சிடும், எல்லாமே தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாருமே அவங்கவுங்களுக்கு பொழுது போலன்னு சொல்லிட்டு பேசுறாங்க, வேற ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எங்க அண்ணன் உட்கார்ந்தது தான். எங்க அண்ணனோட ஆட்சியே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன பிடிச்சிருக்குன்னு தனித்தனியாக சொல்ல முடியாது. எல்லாமே நல்லா தான் இருக்குது. அதான் சொல்கிறேனே, அவங்களுக்கெல்லாம் பொழுதுபோக்கு இல்லை. அதனால் இப்போ இதெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. ஒன்று ஒன்றா பேசிகிட்டே இருக்காங்க. அடுத்து ஏன்னா அவங்களால உள்ளே உட்காரவே முடியல. பேசலன்னு கேட்டாங்க. அண்ணன் பேச ஆரம்பித்த உடனே எழுந்திரிச்சு ஓடுறாங்க. உட்காந்து கேட்குறவங்க தெளிவாக உட்காந்து கேட்கணும். ஆனால் உட்காந்து கேட்க மாட்டேங்கிறாங்களே. பாதி கேள்வி கேட்குறாங்க, எழுந்திரிச்சு வெளியே ஓடிட்டா. அப்புறம் ரொம்ப சூப்பராக இருக்குது. பேசலன்னு கேட்குறாங்க, பேசினாலும் தப்புன்றாங்க, பேசவே இல்லைனாலும் தப்புன்றாங்க. அப்போ என்ன பண்ணுறது? சரி, உதயநிதி ஸ்டாலின் சார் எப்போ வந்து பார்க்காம படிச்சிருக்காங்க? சரி, உதயநிதி ஸ்டாலின் ஓகே. அப்புறம் முக ஸ்டாலின் தான் பார்த்து படித்து அவங்க தப்பாக படிக்கிறாங்க. விஜய் பார்த்து படிக்கும் போதே எப்படி சொல்கிறது, நம்பர்ஸ் ஆச்சு எல்லாம் இதெல்லாம் அது கூட தப்பாக தான் படிக்கிறாரு. எல்லாருக்கும் ஒரு டேலண்ட் தான். எல்லாமே வந்துட்டு மண்டையில் மக்கப் பண்ணி படிக்கவும் முடியாது. அதனால் பேப்பர் பார்த்து படிக்கிறது தப்பு கிடையாது. ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. இது வரைக்கும் இந்த பீச்சை பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி இது வரைக்கும் நானே இந்த மாதிரி பார்த்ததே கிடையாது. இந்த பீச்சை நான் சின்னதுலேருந்து வந்துட்டுருக்கேன். இந்த பீச்சுக்கு இது வரைக்கும் நான் இந்த மாதிரி பீச்சை பார்த்ததே கிடையாது. செம்ம கிராண்டாக இருக்குது. அதே மாதிரி இதெல்லாம் அவ்வளோவா பண்ணலையே. அவங்களுக்கு வந்து அவங்களுடைய இடத்த மட்டும்தான் அவங்க நிறைய இது பண்ணாங்க. பிரம்மாண்டமாக காட்டினது அவங்க இடத்த மட்டும்தான். அவங்க அப்பா இருக்கிற சமாதியை பிரம்மாண்டமாக காமிச்சாங்க. ஆனால் இந்த மாதிரியெல்லாம் பண்ணலல்ல. மக்களுக்கு எவ்வளோ நிறைய சேவை தானே செஞ்சுட்டு வராரு விஜய். அதுக்காக தானே நாங்கள் புதிய தலைமுறை வர்றதுக்காக தானே நாங்கள் விஜய் ஓட்டு போட்டு உட்கார வச்சுருக்கோம். எப்போவுமே எங்கள் அண்ணன் எல்லாமே நல்லது தான் செய்வார். நல்லா தான் போயிட்டுருக்கு, நல்லா தான் அவங்க பண்ணுறாங்க. ஆனால் ஃபியூ டேஸ் ஆகும். அவங்க வந்து இப்போ தான் வந்து ஆட்சிக்கு வந்திருக்காங்க. ஸோ வந்து அவங்க ஃபியூ டேஸ் ஆகும். அவங்களோட இப்போ தான் ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாமே யோசித்து பண்ணி இதுக்கப்புறமா தான் எல்லாமே கொண்டு வருவாங்க. இப்போ என்ன பிடிச்சிருக்கு இந்த 50 டேஸ்ல உங்களுக்கு? 50 டேஸில் என்ன பிடிச்சிருக்குன்னா, சிஎம் வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஒரு பதவிக்கு வந்திருக்காங்க. நம்ம பெரிய ஆள் ஆகிட்டோம், நம்ம ஒரு இடத்துல இருக்கோம், நம்ம ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டோம் அப்படின்ற ஒரு அதெல்லாம் பார்க்காம மக்களோட மக்களாக தான் இருக்காங்க. எப்படி சொல்கிறது, இப்போது லைக் இப்போ எங்கன்னா போகிறதா இருந்தால் கூட, இப்போ ஃபஸ்ட்டுலாம் முக ஸ்டாலின் இருந்தப்போ அவங்க இருந்தப்போ வந்துட்டு இப்போ அவங்க வராங்கன்னா எல்லாம் வண்டியை ஸ்டாப் பண்ணுவாங்க, வெஹிக்கிள்ஸ்லாம் ஸ்டாப் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க அப்படி கிடையாது. இப்போ விஜய் வராங்கன்னா விஜய் ஒரு ரூட்டில் போகிறாங்க, இவங்களும் மக்களும் போயிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் ஒர்க் இருக்குது, எல்லாருக்கும் அதெல்லாம் சுச்சுவேஷன்ஸ் புரிஞ்சு தான் அவங்களும் வந்துட்டு இந்த ஒரு ஐடியா சுச்சுவேஷன்ஸ்லாம் எடுத்திருக்காங்க. அது வந்து ஏட்டஸ் தான் அந்த மாதிரிலாம் பேசுவாங்க. படம் நடிக்கிறாங்கன்னா படத்தை விட்டு வெளியே வந்து அப்போ அவங்களுக்கு அவ்வளோ பெரிய இது வருது, அவங்களுக்கு அவ்வளோ பெரிய சேலரி அதெல்லாம் வருது. அப்போது அதெல்லாம் வேண்டாம், நம்ம ஆட்சிக்கு வந்துட்டோம், இப்போ மக்களுக்காக தான் பண்ணுறோம், மக்களுக்காக தான் எல்லாமே இருக்குது அப்படின்றப்போ அவர் ஏன் திரும்பி படத்தை பற்றி பண்ண போகிறாரு, படத்தை பற்றி இது பண்ண போகிறாரு? அதான் ஹேட்டர்ஸ், வேறு எதுவுமே இல்லை. பிடிக்கல, விஜய் பிடிக்காதவங்களோ இல்லை முக ஸ்டாலின் தான் திரும்பி ஆட்சி நடத்தணும், திரும்பி தான் அவங்களோட இதுதான் இருக்கணும் அப்படின்றவங்க மட்டும்தான் அவங்க அந்த மாதிரிலாம் பேசுவாங்க. ஒரு மாற்றம் சொன்னப்பால மாற்றமே இருக்குது சார். மக்கள் மத்தியில் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவாக போயிட்டு இருக்குது. மாதிரி இந்த இப்போ இந்த சமீபமாக 2-3 கேட்டுன்னு இருக்கோம், புயல் அதுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி வந்து அரெஸ்ட் வரைக்கும் போயிருக்குன்னா சும்மா யாரும் போலீஸ் திடீர்னு போய் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ சம்திங் உண்மையிலே நல்லபடியாக போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறோம். இதே மாதிரி மக்களுக்கு நல்லா வரும்னு சொல்லி நல்லபடியாக எதிர்பார்க்குறோம் சார். வேறு கட்சியில் இருந்து அமைச்சர்கள் தாவேக்கால தொடர்ச்சியாக இணைஞ்சிட்டு இருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? நல்ல விஷயம் நினைக்கிறீங்களா? ஏன் மக்கள் அங்கே போகிற காரணம் வந்துட்டு மக்களுடைய பலம் வந்து ஃபுல்லாக தாழ்க்க பக்கமாக தான் இருக்குது. ஸோ அதனால் எங்கே போனால் எங்களை வெற்றி நிச்சயம் கிடைக்கும்ன்ற ஒரு எண்ணத்தில் அந்த பக்கம் போகிறாங்க. இது விஜய் விட வந்து மக்கள் எல்லாமே வந்து விஜய் ரொம்ப அப்ரிசியேட் நம்புகிறாங்க. ஸோ அதனால் அந்த ஒரு இதுக்காக அந்த பக்கம் போயிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன் சார். இப்போது ஒரு மாற்றம்னு எல்லாரும் விஜய் ஓட்டு போட்டுருக்காங்க. ஆமாம், திருப்பி அது வேறு கட்சியிலேருந்து அப்படியே போனாங்கன்னா அது எப்படி மாற்றம் ஆகும்னு நினைக்கிறீங்க? மாற்றம் வந்துட்டு விஜயனால தான் ஆகுனது, இந்த மக்களுக்காக கிடையாது. அவர் வந்து தவறான வழியிருக்கப்போ அவர் நேரில் கூட்டு வரலையா இல்லையா? ஸோ இவர் வந்து அந்த மாதிரி முன்னுதாரணமாக எடுத்து சொல்கிறாரு, நான் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு. ஸோ அவர் கீழே தானே எல்லாமே பண்ணியாட்டுறாங்க. ஸோ அது அவங்க மாறலாம். 50 நாள் என்ன சார் பிடிச்சிருக்கு உங்களுக்கு? புரியல. 50 நாளில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு விஜய் வந்ததுக்கப்புறம்? பஞ்சாமில் பிடிச்சிக்கிறதுனா இது எப்படி சொல்கிறது, அந்த எல்லாம் எதிர்பார்க்குற மாதிரி எது ஒன்றுனா போயிட்டு இருக்குது. இப்போ மின்சாரம் 200 யூனிட் சொன்னார், அதுவும் போயிட்டு இருக்குது. இந்த 2500 ரூபா வந்து இந்த பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க.
ஸ்டூடெண்ட்ஸுக்கு வேண்டி இன்னும் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு இவ்வளோ செய்யும் போது காலேஜ் ஃபீஸ் வந்து ஃப்ரீ பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் சார். எஜுகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ எஜுகேஷனில் ஏதோ எங்களுக்கு ஒரு ஃப்ரீ எஜுகேஷன் காலேஜ் வரைக்கும் கொடுத்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் நான். சார் இப்போது எஜுகேஷன் அதாவது பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு தான் 2வது இடத்துல இருக்குது இந்தியாவிலே. ஜிடிபி growthலையும் அதிகமாக தான் இருக்குது. இப்போ விஜய் அதை பேலன்ஸ் பண்ணுவார்னு நினைக்கிறீங்களா? அதே மாதிரி கண்டிப்பாக பண்ணுவாருன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது சார். எப்படி சார் சொல்கிறீங்க? ஏன்னா அவர் புதுசாக வந்திருக்காரு, அவருக்கு எந்த ஒரு ஐடியாவும் இருக்காது அப்படின்றாங்க. அப்படி நாங்கள் நினைக்கிறோம். அவர் இன்னும் பார்க்கலையே, பார்த்தாலும் நீங்கள் என்னன்னு சொல்ல முடியும். இப்போ தான் நம்ம அவரை பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கும்போது அவர் இருக்குன்னா அந்த நம்பிக்கை தான் அவர் வெளியே வந்திருக்கார். வந்து இத்தனை பேர் கோடிக்கணக்கான மக்கள் ஒன்று 1 கோடி சில பேர் வந்து நம்புகிறாங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு பலம் இருக்குன்னு எதிர்பார்க்குறேன் சார். திமுகலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா 6 மாதத்தில் ஆட்சி கலையும் அப்படின்றாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவர் தம்முடைய இது ஸ்ட்ராட்டஜியை வந்துட்டு சமப்படுத்தணும், ஏதோ ஒரு வலு காட்டணுன்ற எண்ணத்தில் பேச தவிர அவரும் அந்த மாதிரி பண்ண மாட்டார், ஆகாது. ஸோ மக்கள் வந்துட்டு பதட்டப்பந்து அந்த பக்கம் தாண்டிடக்கூடாது. ஸ்டாலின் வந்து அந்த மாதிரி நினைக்கிறேன் நான். அந்த மாதிரி என்னுடைய யோசனை இருக்குது சார். ஸோ மக்களை வந்துட்டு ஒரு பக்கமாக கொண்டு வரலான் தான். உதயநிதி ஸ்டாலின் வந்து விஜயோடைய குடும்பத்தில் ஒரு மாதிரி பேசுகிறாரு அப்படின்றாங்க. உங்களுடைய மனைவி செங்கல்பட்டு கோர்ட்டில் தேடுறாங்க பாருங்கள் உங்களை, அந்த மாதிரிலாம் பேசுகிறாரு. அதை பற்றி நான் பர்சனலாக போகிறது தப்பு தான் சார். அது இவர் வந்து கட்சி பற்றி சொன்னார், ஆட்சியில் இவர் இல்லை அங்கே இல்லை அப்படி தான் சொன்னார். ஸோ அதுக்கு அது பதில் தான் சொல்லணும் தவிர குடும்பத்துக்குள்ளே போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான்.